பார்க்குறதுக்கே கலர்ஃபுல் அண்ட் டெலிஷியஸாக இருக்க இந்த பன்னீர் மசாலா கிரேவி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி கீ ரைஸ், கோகனட் ரைஸ், நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த கிரேவியில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் டேஸ்ட்டில் அடிச்சுக்க முடியாது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல பன்னீரை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக ஓமத்தை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இதில் சொல்லியிருக்க மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளியில் விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்துலேயும் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி லீவ்ஸை இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கிரேவி கலவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பன்னீர் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பட்டர்லாம் பிரிஞ்சு வந்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அண்ட் கேப்சிகம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு பன்னீர் கேப்சிகம் குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியான பன்னீர் மசாலா ரெடி. பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்லேயும் சரி ஹோட்டல் ஸ்டைல் ஃபீல் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கீ ரைஸோடு ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்பவே ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ஈஸி அண்ட் சிம்பிளான பன்னீர் மசாலா கிரேவியை நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.